பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ். ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனில் இருந்து இதுவரை 25 லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. உறவுகள், உடைமைகளை இழந்து கண்ணீருடன் அண்டை நாடுகளின் வாசல்களில் காத்திருக்கின்றனர் உக்ரைனியர்கள். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க தொடங்கியதில் இருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். நடக்க முடியா முதியவர்கள் முதல் நடைபயிலா குழந்தைகள் வரை உயிர் பிழைக்க சொந்த மண்ணை விட்டு அயலகம் செல்கின்றனர். ரஷ்யாவுடன் போரிட்டு மண்ணை காக்கும் முனைப்பில் உள்ள உக்ரைன் வீரர்கள் நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் பொதுமக்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுகின்றனர். உக்ரைனில் இருந்து வெளியேறினாலும் நாட்டின் நிலைமையை நினைத்து உக்ரைன் மக்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். The situation really, I can't speak without tears. I'm sorry, but I'm really sorry for my country, and nobody could expect this. Really, this is awful things. They're bombing Kharkov, they're bombing Nikolaev. It's only 120 kilometers from Odessa, and it's painful inside. ஆரம்பத்தில் உக்ரைனியர்களை வரவேற்ற அண்டை நாட்டினர் தற்போது கதவுகளை மெல்ல மெல்ல மூடத் தொடங்கிவிட்டனர். குறிப்பாக ருமேனியா, மால்டோவா, போலந்து உள்ளிட்ட நாடுகள் ஏதிலிகளை தாங்கும் திறனில்லை என்று கைவிரித்து விட்டனர். மால்டோவாவில் இருக்கும் 2500 ஏதிலிகளை ஏந்திக் கொள்ள ஜெர்மன் அரசு தற்போது முன் வந்திருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் கதவுகளையும் தட்டத் தொடங்கி உள்ளனர் உக்ரைனியர்கள். Todas las personas que vienen aquí que quieren solicitar asilo y todas las personas tienen derecho de su seguridad y de entrar a los Estados Unidos y pedir asilo en los Estados Unidos. Y por eso estamos aquí ayudando a esta familia de tener esta oportunidad que nos queremos que toda la gente tenga. அண்டை நாட்டு அரசுகள் உதவி செய்வதில் சுணக்கம் காட்டினாலும் தன்னார்வலர்கள் தங்களால் ஆன முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக போலந்து எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள தன்னார்வலர்களின் முகாமில் குழந்தைகள் விளையாடுவதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போர் சூழலை மறந்து மழலைகள் பொம்மைகளோடு அங்கு விளையாடி வருகின்றனர். இதே போன்று எல்லையில் காத்திருக்கும் குழந்தைகளுக்கு தன்னார்வலர்கள் லாலிபாப் வழங்கி சிரிக்க வைக்கின்றனர். உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் நாட்டை விட்டு வெளியேற மனமின்றி உக்ரைனிலேயே பலர் உள்ளனர். அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவுகளை உள்நாட்டு தன்னார்வலர்கள் பேருந்துகள் மூலம் எடுத்துச் சென்று வழங்கி வருகின்றனர். பசங்க வீட்டையே தலைகீழா மாத்தினாலும் நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் ஆகாது. லட்சுமி செராமிக்ஸ்.